வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். தீபாவளியோட ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் இந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்வீட்டு. இது கிட்டத்தட்ட நம்மளோட குலாப் ஜாமுன் மாதிரியும் இருக்கும், ஆனால் குலாப் ஜாமுனுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணியிருக்கும். ஸோ இது ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இது. மாக்கன் பேடா, ஆற்காடு மாக்கன் பேடான்னு சொல்லுவாள், அந்த இது தான் பண்ண போகிறோம். இது நிறைய பேர் சாப்பிட்ருப்பேன், சாப்பிடாதவங்களுக்கு இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ். கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பட் இதுக்கு கண்டிப்பாக மைதா எடுத்துன்னு தான் ஆகணும். 1 கப் மைதா எடுத்துட்டுருக்கேன். இது என்னென்னு கேட்டீங்கன்னா, சக்கரை போடாத கோவா கடையில் கிடைக்கும் இல்லையா, அது ஒரு 200 கிராம்ஸ் கிட்ட எடுத்துட்டுருக்கேன். இதில் 1/4 டீஸ்பூன் கிட்டக்கு பேக்கிங் சோடா போடுறேன். அதே மாதிரி இதுக்கு ஒரு 1/4 கப் கிட்ட கெட்டி தயிர், புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிக்கலாம். ஸோ இதை நல்லா இந்த மாதிரி கலந்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா பிசைங்கோ. அப்போ தான் அது இந்த கோவா மைதா அது எல்லாமே மிக்ஸ் ஆகிக்கும். தயிர் அதே மாதிரி இந்த 1/4 கப்புக்கு மேலே வேண்டாம். நான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சுருந்தேன், அதை எடுத்து வச்சுட்டேன். கரெக்டாக இருக்கும் இந்த அளவு. நல்லா பிசைஞ்சிட்டேன்னா கையில் ஒட்டாத சாஃப்டாகிடும். இது ஒரு நல்லா நிச்சயமாக ஒரு 5 நிமிஷத்துக்கு பிசைஞ்சேன்னா இது சாஃப்டாக இருக்கும். நல்லா அந்த கோவா மைதா அண்ட் நெய், அதுக்கப்புறம் சோடாப்பூ, தயிர் எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். இந்த ஸ்டேஜில் கையில் நெய் தடவிக்கோங்க. ஒரு குட்டி ஒரு என்ன சொல்கிறது, கோலிகுண்டு சைஸுக்கான இது எடுத்துக்கோங்க. இப்படி நல்லா உருட்டிட்டு நடுப்புற இப்படி பள்ளமாக்கி உங்கள் சௌரியமான நட்ஸ் அதில் வைங்கோ. திருப்பி அதை மூடிடுங்க. மூடிட்டு உருட்டிட்டு எப்படி ஃப்ளாட் பண்ணிவிடுங்க, பேடா மாதிரி. அதே தான் இன்னொன்று பண்ணுறேன் உங்களுக்கு. இதே மாதிரி எல்லா பேடாவையும் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இதுக்கு ஜீரா வைக்கணும். அதுக்கப்புறமா எண்ணெயில் இந்த பேடாவை போட்டு பொரித்து ஜீராவில் போடணும். இதை உருட்டி வச்சுட்டு அதை பண்ணலாம். எல்லா பேடாவுமே இந்த மாதிரி தட்டி வச்சுட்டோம். இப்போ ஜீரா வைக்கலாம். நம்ம ½ கப் தண்ணி விடலாம். ஸோ மைதா எவ்வளோ எடுத்துட்டோமோ அதுலேருந்து ஒரு 1½ பங்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கப்பால் 1 கப் மைதா எடுத்துருந்தேன். இதால் 1½ கப் கிட்ட நான் சர்க்கரை போட்டிருக்கேன். சர்க்கரை நல்லா கொதிக்கட்டும். ஜஸ்ட் அந்த குலாப் ஜாமுனுக்கெல்லாம் வரா மாதிரி இசுக்கு பதம் இருந்ததுன்னா போகிறோம். நல்லா டைட்டாக இசுக்கு பதம் இருந்ததுன்னா இது அப்படியே கொஞ்சம் ஏலக்காய் பொடி, குங்குமப்பூ எல்லாம் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். அதை பொரிச்சுட்டு இதில் போட்டு ஜீராவில் போட்டு நல்லா ஊற விட்டோன்னா அது பாட்டில் ஊறி கிட்டத்தட்ட 90% மேலே இது குலாப் ஜாமுன் மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும். 99% குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். 1% உங்களுக்கு உள்ளுக்குள்ளே நட்ஸ் எல்லாம் வச்சு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதானே ஒழிய ஆல்மோஸ்ட் இது அப்படியே உங்களுக்கு குலாப் ஜாமுன் டேஸ்ட்டில் தான் இருக்கும். சர்க்கரை கரையில் கரைஞ்சி கொதிக்கணும்.
எல்லா ஸ்வீட்ஸுமே சர்க்கரையில் தான் பண்ணணுமா மம்மி அப்படின்னா, இதெல்லாம் சர்க்கரையில் பண்ணினா தான் நல்லாயிருக்கும். வருஷத்துக்கு ஒரு தடவை தீபாவளி பண்ணுறோம் அப்படிங்கிறது நம்ம ஏதாவது 1-2 ஸ்வீட் பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு ஆற்றுல இருக்கிறவாளுக்கும் 1-2 எடுத்துக்க தான் வேணும், பக்கத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாமும் கொடுக்கறதுக்கு. ஸோ நீங்கள் வந்து குலாப் ஜாமுன் பண்ணுறதுக்கு பதிலாக இதை பண்ணலாமேன்னு எனக்கு ஒரு சின்ன இது வந்தது. ஸோ இந்த ஆற்காடு மக்கன் பேடாங்கிறது இந்த மாதிரி மைதா பால்கோவா எங்களுக்கு கிடைக்கலன்னா என்ன மம்மி பண்ணுறது அப்படின்னு கேட்கலாம். சர்க்கரை போட்டு பால்கோவா கிடச்சிதுன்னா அது ரொம்ப அப்படியே ரொம்ப கருப்பாக போய்டும் நீங்கள் போட்டு பொரித்து எடுக்கிறதே. சர்க்கரை இல்லாத பால்கோவா இப்போ எல்லாமே டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் கிடைக்கிறது. அப்படி உங்களுக்கு அது கிடைக்கல அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பால் பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்து கோவா மாதிரி பண்ணிக்கோங்க. நான் அதை கூட ஒரு வீடியோவில் காமிச்சிருக்கேன். அதாவது ஒரு கப்பு ஒரு 100 கிராம்ஸ் பால் பவுடர் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு 1/4 கப்பு பால் எடுத்துக்கோங்க. அதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு டேபிள் ஸ்பூன்கிட்ட வெண்ணெய் எடுத்துக்கோங்க. வெண்ணெயை அடுப்பில் போடுங்க. மெல்ட் ஆனதும் அதுலேயே பால் விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த பால் பவுடரையும் போட்டு நல்லா கலந்தேன்னா திக்காக கோவா மாதிரியே வந்துடும். அந்த கோவாவை எடுத்து நீங்கள் இது மாதிரி இதோட மைதாவோடு சேர்த்து ஆட் பண்ணி நீங்கள் இந்த மக்கன் பேடாவை பண்ணலாம். கோவா கிடைக்காதவாளுக்கு அது ரொம்பவே ஒரு வரப்பிரசாதம். நிச்சயமாக அதை பண்ணிக்கலாம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் போடுங்கோ. அதில் வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 50 to 100 ml பால் விடுங்கோ. அதுக்கப்புறமா அதில் ஒரு கப்பு ஒரு 200 கிராம்ஸ் கிட்டக்க பால் பவுடர் எடுத்துட்டு அந்த பாலும் வெண்ணையும் மிக்ஸ் ஆனது கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. பாலும் வெண்ணையும் மிக்ஸாக எடுத்துனா போகிறோம். அதில் இந்த பால் பவுடரை போட்டு நல்லா கட்டிலாம் இல்லாமல் நல்லா கலரி நல்லா உருண்டு அழகாக திரண்டு வந்துடும். அதுவுமே வந்ததுன்னா அது கொஞ்ச நேரம் ஆற விட்டுட்டு நீங்கள் நல்லா அதை இது பண்ணினேன்னா பார்த்தீங்கன்னா அப்படியே கோவா மாதிரியே இருக்கும். நீங்கள் அதை பண்ணிக்கலாம் ஈஸியாக. ஹோப் இந்த டிப்ஸும் உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் வீடியோவை நான் வந்து ஃபுல்லாக பாருங்கோ, ஸ்கிப் பண்ணாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணமே வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ இது நல்லா கொதிச்சுட்டு சர்க்கரை கரைஞ்சி ஏலக்காய் பொடி ஒரு 1/4 ஸ்பூன் கிட்ட போடுறேன். குங்குமப்பூ ஃபியூ ஸ்ட்ரிங்ஸ் போடுறேன். இது ஆப்ஷனல். ஏலக்காய் பொடி மட்டும் போட்டேன்னா கூட உங்கள் சௌரியம் போடும். இதெல்லாம் பிச்சுக்குன்னு ஒட்டுறது தெரியுறதா? இந்த ஸ்டேஜ் இருந்ததுன்னா போதும். பிச்சுக்குன்னு இந்த ஜீரா குலாப் ஜாமுன் மேலே ஒட்டிக்கும் பார்த்துருக்கேன், அப்படி இருந்தால் போதும். இது ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் 4 சொட்டு விடுறேன். எலுமிச்சம்பழம் விட்டுருக்கேன், கிறிஸ்டலைஸ் ஆகாத இருக்கிறதுக்கு. இதை அப்படியே மூடி வச்சுடலாம். இப்போ நம்ம எண்ணெயை காய வச்சுட்டு பார்க்கலாம். ஸோ இது வந்து மைல்டாக சுட்டுதுன்னா போகிறோம். ரொம்ப சுட 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 இது பண்ணிடாதீங்கோ. பிகாஸ் குலாப் ஜாமுனுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரியும் மைல்டு சூடு இருந்ததுனாலே போகிறோம். மிதமான சூட்டில் வச்சு பொரித்து எடுத்தேன்னா தான் அது பொன்னிறமாக வரும். அப்படி இல்லைன்னா கருப்பாக போயிடும். அதனால் இதை மிதமான சூட்டில் வச்சுன்னு பொரிக்கலாம். போடுறேன். கலர வேண்டாம், அதாவே மேலே அப்படியே எழும்பி வரும். அதுக்கப்புறமா நம்ம திருப்பி விடலாம். இது ஒன்று ஒன்றையாக திருப்பி விடலாம். டோட்டலாக நம்ம எடுத்துட்ட அளவுக்கு 22லேருந்து 23 பீஸ் வந்திருக்கு. நம்ம சின்னதாக தான் போட்டிருக்கோம், ரொம்ப பெருசாலாம் போடலை. உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இது வந்து 100 கிராம்ஸ் மைதா, அதுக்கப்புறம் 200 கிராம்ஸ் அந்த கோவா, இது அப்புறம் தயிர், அவ்வளோதான் மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு சின்ன ஃபேமிலிக்கு கண்டிப்பாக போகும். இது ஸோ ஜோராக 2வது இடம் எடுத்து சிம்மில் வச்சு பண்ணினேன்னா ஜோராக இது மாதிரி ஆகும். ரெடியாக மக்கன் பேடா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும், நல்லா ஊறி. நான் இதை வந்து ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சு உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் நான் கண்டிப்பாக. ஸோ இதை வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. இது மேலே மாதிரி ஃபைனாக இது பண்ண நட்ஸ், இது வந்து ஆப்ஷனல், வேணுங்கிறவா போட்டுக்கோங்க. ட்ரெஸ்ஸிங்க்கு இது மாதிரி 2 குங்குமப்பூ. இதில் கண்டிப்பாக நீங்கள் சர்வ் பண்ணுறதே
ஜீராவை இப்படி விட்டுட்டு தான் கொடுக்கணும். இதை கட் பண்ணிடனா எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்க. தெரியாதா? ஜோரா ஜம்முன்னு கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்மளோட அளவுகள் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். நம்ம ஜீரா பார்த்தீங்கன்னா கூட இவ்வளோ தான் மிச்சம். இந்த ஜீரா இந்த இதுக்கு மேலெல்லாம் ஒரு ஸ்பூன் விடணும் இல்லையா, அதுக்கோசரம் இது இருக்குது. விட்டு நம்ம சர்வ் பண்ணோன்னா ரெடி ஆகிடும். இது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் இந்த ஆற்காடு மக்கன் பேடா ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு நிச்சயமாக சொல்கிறேன். ஸோ நம்ம இப்போது ஸ்நாக்ஸ் போயிடலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஸ்நாக்ஸ் என்னன்னு கேட்டேன்னா பொட்டுக்கடலை மாவு முறுக்கு. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இல்லையா? நிறைய பேர் பண்ணிட்டு எல்லாருக்கும் புதுசாக பண்ணுற குழந்தைகளுக்கு இந்த பக்ஷணத்தை சொல்கிறேன். வெறுமை அரிசி மாவு 4 பங்கு, அது கடையில் உங்களுக்கு கிடைக்கிற எந்த மாவு வேணாலும் வாங்கி நீங்கள் சலிச்சு எடுத்துடுங்க. அதோடு கூட 1 பங்கு பொட்டுக்கடலையை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அதை அந்த பவுடரை நல்லா சலிச்சுட்டு 1 கப் எடுத்துக்கோங்க. இது வந்து 4 கப்பு, நான் எடுத்துகிட்டு இருக்கிற கப்பால் 4 கப்பு பச்சரிசி மாவு. இது 1 கப்பு பொட்டுக்கடலை மாவு. பொட்டுக்கடலை என்ன, சட்னி கடலை உங்கள் எல்லாருக்குமே தெரியும், இல்லை உடச்ச கடலை எப்படி வேணாலும் நீங்கள் சொல்லுவேன். அதை வந்து நீங்கள் நல்லா மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிவிட்டு ஒரு தடவை சலிச்சுடுங்கோ. என்ன தான் நீங்கள் அப்படியே பவுட்ரு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் அதில் எதாவது கட்டி இருந்ததுன்னா நம்ம முறுக்கு புழியறதே நம்ம மூஞ்சி மேலே அடிக்கும். அதனால் உஷாராக நம்ம பண்ணிக்கிறது நல்லது. ஸோ இதில் 4 பங்கு அரிசி மாவுக்கு, பச்சரிசி மாவுக்கு 1 பங்கு அது பொட்டுக்கடலை மாவு போட்டிருக்கேன். 1 டீஸ்பூன் கிட்ட மிளகாய் அப்படி போட்டிருக்கேன். இந்த முறுக்குக்கு தேவையான உப்பு ஒரு 3/4 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். நான்லாம் எப்பயுமே கொஞ்சம் உப்பு கம்மியாக தான் போடுவேன். அது பக்ஷணம்லாம் உப்பு கம்மியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பெருங்காயப்பொடி ஒரு 1/2 டீஸ்பூன். அதேமாதிரி பொட்டுக்கடலை மாவே நல்ல கிறிஸ்ப்னஸ் கொடுக்கும். அதனால் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டேன்னா போதும். 1 டேபிள் ஸ்பூன்னா எவ்வளோ மம்மின்னு கேட்டேன்னா, இந்த மாதிரி ஸ்பூன் எதாவது வச்சுருந்தேன்னா இதால் 2 ஸ்பூன் 2.5 ஸ்பூன் கிட்டே விட்டேனாலே போதும். ஸோ இதுக்கு கருப்பு எள்ளு ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் வரைக்கும் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா தண்ணி விட்டு பிசையலாம். நம்ம வந்து கடலைப்பருப்பு கடலை மாவில் பண்ணியிருப்போம் முறுக்கு, உளுத்த மாவில் பண்ணியிருப்போம், பயத்த மாவில் பண்ணியிருப்போம். எல்லாத்தோடையும் கூட கொஞ்சம் வந்து பொட்டுக்கடலை ஆட் பண்ணி வேணாலும் பண்ணியிருப்போம். வெறும் பொட்டுக்கடலையில் இது முறுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா வரும். ரொம்ப ஒன்றும் இதுக்கு வெண்ணெய் நெய் இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பொட்டுக்கடலையே நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும் எப்பயுமே. ஸோ இது தண்ணி விட்டு பிசையலாம். தண்ணி நீங்கள் பார்த்து விட்டுக்கோங்க. பிகாஸ் ஒரு அரிசி மாவு ஒரு அளவுக்கு தண்ணி வாங்கும்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ நம்ம இதை பிசைஞ்சிட்டோம். எண்ணெயை காய வச்சுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். எண்ணெய் காஞ்சுன்னு இருக்கு. இந்த மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நல்ல ஓசை அடங்குற வரைக்கும் நல்லா பொரிச்சு எடுத்துருக்கோம். இது 1/2 வேக்காட்டில் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த அரை வேக்காட்டில் இருக்கிற முறுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி அரை வேக்காடு முறுக்கு அது கிறிஸ்பியாக இருக்கிறத விட இந்த டேஸ்டியான இதில் அரை வேக்காட்டில் முறுக்கு இருந்ததுன்னா நிறைய பேருக்கு பிடிக்கும். உங்களோட இல்பச்சட்டி எவ்வளோ எண்ணெய் வச்சுருக்கீங்களோ, எவ்வளோ இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி 2 இல்லை 1 நல்லா பெருசாக புரிஞ்சுட்டேன்னா 1 அது மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. எக்கச்சக்கமாக இதில் போட்டேன்னா வேகாத போய்டும். அதனால் அது இதுக்கு எண்ணெய்க்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. புளியாரெலாம் முன்னாடியே மாவில் பிடிச்சி வச்சுட்டு தான் புழியவே வந்தேன். இது மாதிரி எல்லோரும் கண்டிப்பாக என்ன பக்ஷணம் பண்ண வந்தாலும் புளியாரோட அனுகிரகத்தில் நல்லபடியாக வரணும். அதாவது புளியாரை கண்டிப்பாக பிடிச்சி வைங்க. இந்த ஸ்வீட்டோட புளியார் இங்கே இருக்குது, இந்த புளியார் இங்கே இருக்குது. ஸோ இது ஓசை நன்னா அடங்கெடுத்து இந்த முறுக்கு தயாராக எடுத்து
ஸோ நிறைய எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துடலாம். இது எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. இவ்வளோ சாஃப்டாக இருக்கு பாருங்க. ஒத்த கையில் நல்லா உடைக்க முடியாது. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணுவோம். கையில் ஒன்றும் நிறைய எண்ணெயும் ஒட்டலை, பார்த்தேன்னாலே தெரியும். ஸோ நல்ல ஒரு முறுக்கு, நல்ல ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸாகவும் நல்லாவே இருக்கும். ஈஸி தான். இது எல்லாமே ஆற்றுல இருக்கக்கூடியது தான். ஹோப் இந்த தீபாவளிக்கு இந்த பொட்டுக்கடலை முறுக்கும் அண்ட் மாக்கன் பேடாவும் நீங்கள் எல்லோரும் நிச்சயமாக பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்குறேன். எது உங்களுக்கெல்லாம் தேவையோ வரிசையாக 4-5 நாளாக கொடுத்துருக்கேன். எது உங்களுக்கு தேவையோ அதை பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி வந்தது, உங்களுக்கு உங்கள் ஆற்றுல இருக்கிறவாள்லாம் எப்படி என்ஜாய் பண்ணேன்னு எனக்கு நிச்சயமாக ஃபீட்பேக் சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.